வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி வந்து கடலை உருண்டை செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்த்தா என்னென்ன பொருள் தேவைன்னா, நீங்கள் சட்னி கடலை இருக்கல்ல அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவை வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பு தேங்காய் கடலை எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு கப்புக்கு மேலேயே சர்க்கரை எடுத்துக்கணும். அஸ்க சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு கரும்பு சர்க்கரை தேவைனாலும் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஆனால் அஸ்க சர்க்கரை தான் நல்லாயிருக்கும். கரும்பு சர்க்கரைக்கு வந்து ஒரு டேஸ்ட் கொஞ்சம் தெரியாது. நீங்கள் அப்படி தேவைன்னா உங்களுக்கு கரும்பு சர்க்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நெய் வந்து வேணும். அப்புறம் பாதாம் வந்து நீங்கள் வீட்டில் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். அது கூட ஏலக்காய் இருக்குது. ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் இந்த கடலையை வந்து நல்லா வறுத்தரணும் லைட்டாக. ரொம்ப கருகிற மாதிரியோ இல்லை ரொம்ப கலர் மாதிரியோ வறுக்கக்கூடாது. வெள்ளையாக தான் இருக்கணும். அந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசம் இல்லாமல் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுட்டு அதை லைட்டாக சூடு பண்ணி வறுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க அந்த கடலையை. அப்புறம் ரெண்டாவது இந்த சர்க்கரை வந்து அடித்து வச்சுக்கோங்க. நல்லா சுகர் வந்து நைஸாக பவுட்ரு மாதிரி ஆயிடணும். இந்த ரெண்டையும் அடித்து எடுத்து வச்சுட்டு இது கூட வந்து ஏலக்காயும் பாதாமி உள்ளேயே போட்டு அடித்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்துடும். அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த நெய்யை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பிடிச்சி நீங்கள் யாராவது வந்தாலும் கெஸ்ட்டு வந்தாலும் கொடுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருண்டை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, நல்லது. கடையில் போய் நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல். நீங்கள் வந்து நல்லா வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றதுனால நல்லா ஹெல்த்தி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் செஞ்சு குழந்தைகளோ யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது எதுவுமே பண்ணாது, உங்களுக்கு வயிற்றுக்கு கெடுதல் கிடையாது. டெய்லி 1 2 சாப்பிட்டே வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.